விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரபாதை காட்டினீரே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரபாதை காட்டினீரே. மலர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். மலர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தெய்வ சமூகத்திலே. இயேசு கிறிஸ்து ஒரு கனி தராத அத்தி மரத்தை பார்த்து சபித்தாரு. அந்த அத்தி மரம் பட்டு போச்சு. அந்த அத்தி மரம் தூரத்துல இருந்து பார்க்க, வெளியே இருந்து பார்க்க நிறைய இலைகளோடு பசுமையா காணப்பட்டுச்சு. ஆனா பக்கத்துல போய் அந்த மரத்துக்குள்ள கனிகளை தேடுனா ஒரு கனி கூட கிடைக்கல. சிலர் வெளி பார்வைக்கு கரெக்டாக ஆலயத்துக்கு போகிற மாதிரி இருக்கும், டெய்லி காலையில் மாலையில் வேதம் வாசிக்கிற மாதிரி இருக்கும், தவறாமல் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு கனி தராத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. வேதத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சதுசேயர்கள் பரிசேயர்கள் மாதிரி. அப்படி வெளி பார்வைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்களுக்கு அந்த கனி கொடாத அத்திமரம் ஒரு பாடம். அதே இடத்துல இயேசு கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமா நடக்கும் சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்த பாடம் விசுவாசம். அந்த அத்தி மரத்தை ஒரே நொடியில இயேசு கிறிஸ்து பட்டு போக பண்ணினதை குறித்து சீஷர்கள் ஆச்சரியப்பட்டு ஏசப்பா கிட்ட கேட்டப்போ ஏசப்பா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம், நீங்களும் சந்தேகம் இல்லாம விசுவாசிச்சீங்கன்னா உங்களாலையும் இப்படிப்பட்ட ஆச்சரியமான செயல்கள் செய்ய முடியும். கடுகு அளவு விசுவாசம் இருந்து மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அது நடக்கும் அப்படின்னு விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்தாரு. அதே சமயம் கனி கொடுக்கிற வாழ்க்கை எவ்வளவு முக்கியம் என்பதையும் இதன் மூலமா அறிந்து கொள்ள முடிகிறது. வெறும் இலைகள் மட்டும் இருக்கிற மரமா நம்ம இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. இலைகள்னு நம்ம எதையெல்லாம் குறிக்கலாம்? உதாரணத்துக்கு ஆலயத்துக்கு கரெக்டா போறது, கிறிஸ்தவ பாடல்களை நல்லா சத்தமா பாடுறது, வெளி பார்வைக்கு பக்தியா இருப்பது, இதெல்லாம் ஒரு மரத்தின் இலைகள்னு வச்சுப்போமே. ஆனா கனி கொடுக்கிறதுனா என்ன மாதிரி கனிகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு? ஆவியின் கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகள் தான். ஆண்டவர் ஆத்தும பசியோட நம்ம கிட்ட வரும்போது நமக்குள்ள இந்த ஆவியின் கனிகளை தான் எதிர்பார்க்கிறாரு. எனவே வெறும் இலைகள் மட்டும் இருந்து வெளி தோற்றத்துக்கு பசுமையா இருக்கிறது போல நம்ம இருக்காம கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. விசுவாசத்துல நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. யோவான் 15:5 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஆண்டவரே கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழணும்னா என்ன பண்ணணும்னு வேதத்துல ஏற்கனவே சொல்லி வச்சுட்டாருங்க. எனவே ஆண்டவர் தாமே நமக்கு கனி கொடுக்கும் வாழ்க்கையை வாழ உதவி செய்வாராக. சந்தேகம் இல்லாத விசுவாசத்தை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.